இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வியாதி அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒருவேளை சில பேர் கேன்சர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு மோசமான வியாதியை சொல்லி உலகத்துல இதுதான் மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வியாதி என்னதான் இருக்கலாம்? ஆத்மாவில் வரக்கூடிய வியாதிக்கும் ஆத்மாவில் வரக்கூடிய வேதனைக்கும் மருந்து இந்த பூமிக்குரிய எந்த ஒரு மருத்துவராலையும் கொடுக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல யோவான் பார்க்கும்போது ஒரு தூதன் தன்னுடைய கையில ஒரு கலசத்தை பிடித்துக்கிட்டு இந்த பூமி மேல அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய வாதையை கொட்டுறார். இப்படி கொட்டும் போது மனிதர்கள் மேல கொடிதான மோசமான புண் வரக்கூடிய காட்சி யோவான் பார்க்கிறார். இந்த கொடிதான புண் அப்படிங்கிறது பாசிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துர்நாற்றம் எடுக்கக்கூடிய அருவருப்பான மோசமான காயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரீரத்தில் உண்மையான காயம் அப்படின்ட்டும் சரீரத்தில் வரக்கூடிய உண்மையான புண் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இது ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவம் அவனுடைய ஆத்மாவுல ஒரு வியாதியை போல ஒரு நோயை போல இருக்குது. ஏசாயா மூலமா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஆவிக்குரிய நிலைமையும் அவங்களுடைய பாவத்தினால் அவங்களுக்கு வந்த பிரச்சனையை பத்தி பேசுறார். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மோசமான காயத்தினாலையும் நொதிக்கிற ரணமா இருக்கக்கூடிய புண்ணா இருக்கிறது அப்படிங்கிறார். இது அவங்களுடைய சரீர தோற்றத்தை பத்தி பேசாம அவங்க தேவனை விட்டு விலகி போனதுனால விக்கிரக ஆராதனை செஞ்சதுனால தேவனால் அவங்களுக்கு வந்த வேதனையை அங்க சொல்லியிருக்கார். தேவனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் அதனால் அவங்களுக்கு வந்த வேதனையும் அவங்களுடைய ஆத்மாவனுடைய நிலைமையையும் அங்க சொல்லியிருக்கார்.